ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு ராகி ரெசிபிங்க, ராகி அடை. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இது கடாய் அடுப்பில் போட்டுருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன். கடுகு 2 ஸ்பூன், ஒரு கேரட், சின்ன கேரட் துருவி வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் 15. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லாவே வதக்கிக்கலாங்க. நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் இந்த டம்ளரால் எடுத்திருக்கேங்க. இதால் 1 கப் கிட்ட ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு சம அளவில் தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது கூட தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே கொதி வரணுங்க தண்ணி. இப்போது தண்ணி நல்லாவே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் நம்ம ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை வச்சுருந்தேங்க, அதையும் இதோட ஆட் பண்ணிடுறேன். எல்லாம் சேர்ந்து இன்னொரு கொதி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் கிட்ட கொதிக்கட்டும். இப்போது நல்லாவே கொதி வந்துடுச்சு, கீரையும் வெந்துடுச்சுங்க. இதில் நான் இப்போ அடுப்பை சிம் பண்ணிடுறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கேழ்வரகு மாவு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். கரெக்டாக இருக்குது, 1க்கு 1.25. ஏன்னா அந்த கொஞ்சம் கீரை அதுக்காக வேகணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன், அவ்வளோதான். இப்போது மாவு நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கிட்ட இந்த மாதிரி பரட்டணுன்னா நல்லாவே வெந்துடும். சில பேர் தண்ணி கம்மியாக விட்டுட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். பக்கத்துலேயே கொஞ்சமாக ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க. இன்கேஸ் மாவு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பத்தாத மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு நல்லா ஆறட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம உருண்டைகளாக பிடிச்சி தட்ட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருண்டி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அப்படியே தரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் லைட்டாக இருக்கிற மாதிரி. ஒரு தோசை தவா போட்டிருக்கேன். அதை கொஞ்சமாக ஆயில் போட்டதுக்கப்புறமா சுற்றி நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது 2 பக்கமே நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பிரமாதமான கேழ்வரகு அடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை என் கூட ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.